Dear friends, இந்த வீடியோவில் ஃபார்முலாஸை யூஸ் பண்ணி ஒரு எக்ஸல் சீட்டில் உள்ள மொத்த ரோஸையும் காலம்ஸையும் செல்ஸையும் கவுண்ட் பண்ணுறது எப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இங்கே மேலே நேம் பாக்ஸுக்கும் ஃபார்முலா பார்க்கும் இடையில பார்த்திங்கன்னா 3 டாட்ஸு தெரியுது. அது மேலே மவுஸை கொண்டு வந்து வைக்கிறேன். மவுஸை அது மேலே கொண்டு வந்து வச்ச உடனே 2 சைடும் பார்த்து 2 ஆரோஸ் தெரியுது. அந்த இடத்துல மவுஸை வச்சு மவுஸோட லெஃப்ட் சைடு இருக்கிற பட்டனை அமுக்கி பிடிச்சிக்கிட்டு ரைட் சைடு நோக்கி இழுக்கிறேன். ரைட் சைடு நோக்கி இழுக்கும்போது இந்த நேம் பாக்ஸோட அகலம் கூடியிருது. இப்போ நான் இந்த ஏக்கு லெஃப்ட் சைடில், அதாவது நம்பர் 1க்கு மேலே மவுஸை கொண்டு வந்து வச்சுட்டு ஒரு தடவை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே இந்த ஷீட்டில் இருக்கிற எல்லா காலம்ஸும் ரோஸும் செலக்ட் ஆகிடுச்சு. இப்போ இந்த இடத்துல மவுஸை மறுபடியும் கொண்டு வந்து வச்சுட்டு லெஃப்ட் சைட் பட்டனை அமுக்கி பிடிக்கிறேன். அமுக்கி பிடிக்கும்போது இந்த நேம் பாக்ஸ் உள்ள இந்த ஷீட்டில் எத்தனை ரோஸ் இருக்குது, எத்தனை காலம்ஸ் இருக்குதுன்னு தெரியுது. அதாவது 10,48,576 ரோஸ் இருக்குது. அதே மாதிரி 16,384 காலம்ஸ் இருக்குது. இப்போ நான் மவுஸை ரிலீஸ் பண்ணுறேன். ரிலீஸ் பண்ண உடனே அந்த டீட்டெயில்ஸும் மறைஞ்சிருச்சு. இப்போ ஃபார்முலா யூஸ் பண்ணி டோட்டல் காலம்ஸை கால்குலேட் பண்ணுறது எப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு ஃபார்முலா ஈக்குவல் டு காலம்ஸ் ப்ராக்கெட் ஓப்பன். இப்போ ஏதாவது ஒரு நம்பரை என்ட்ரு பண்ணணும். நான் 9 என்ட்ரு பண்ணுறேன். அடுத்து கோலன், மறுபடியும் 9, ப்ராக்கெட் க்ளோஸ்ட். இப்போ பார்த்திங்கன்னா நம்பர் 9 செலக்ட் ஆகிருக்கு. ஏன்னா இங்கே நம்ம நம்பர் 9 யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ கீபோர்டில் என்டர் பட்டனை ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணுறேன். ப்ரெஸ் பண்ண உடனே இந்த ஃபார்முலாவோட ரிசல்ட்டு கிடைக்கிது 16,384. அடுத்து டோட்டல் ரோஸ் கண்டுபிடிக்கிறது எப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு ஃபார்முலா ஈக்குவல் டு ரோஸ் ப்ராக்கெட் ஓப்பன். இப்போ இங்கிலீஷ் லெட்டர்ஸில் ஏதாவது ஒரு லெட்டரை என்ட்ரு பண்ணணும். நான் பிஏ என்ட்ரு பண்ணுறேன். அடுத்து கோலன், மறுபடி பி. இப்போ ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணுறேன். இப்போ இங்கே பிஏ யூஸ் பண்ணதுனால காலம் பி இங்கே செலக்ட் ஆகிருக்கு. இப்போ கீபோர்டில் என்ட்ரு பட்டனை ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணுறேன். இந்த ரிசல்ட்டு தெரியுது. அடுத்து இந்த 2 ஃபிகரும் சரியான வெரிஃபை பண்ணுறதுக்கு இந்த இடத்துல மவுஸை கொண்டு வந்து வச்சுட்டு கிளிக் பண்ணிவிட்டு அமுக்கி பிடிக்கிறேன். இப்போ இது ரெண்டும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது 2 ஃபிகர்ஸும் ஒரே மாதிரி இருக்குது. அதாவது இந்த நேம் பாக்ஸில் தெரிகிற ஃபிகர்ஸும் இங்கே செல்ஸில் தெரிகிற ஃபிகர்ஸும் ஒரே மாதிரி இருக்குது. அடுத்து டோட்டல் செல்ஸை கண்டுபிடிக்கிறது எப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு ஃபார்முலா ஈக்குவல் டு திஸ் வேல்யூ மல்டிப்ளைட் பை திஸ் வேல்யூ. இப்போ பார்த்தீங்கன்னா டோட்டல் செல்ஸ் எத்தனை இருக்குதுன்னு அதோட ரிசல்ட்டும் தெரியுது. இந்த மாதிரி ஃபார்முலா யூஸ் பண்ணி ரொம்ப ஈஸியாக ஒரு ஷீட்டில் எத்தனை காலம்ஸ் இருக்குது, ரோஸ் இருக்குங்கிறத கண்டுபிடிக்கலாம். டியர் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.